இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மாருதி சுசுக்கி ரிட்ஸ் டீசல் வண்டி வந்திருக்கு. இந்த வண்டியில் என்ன கம்ப்ளைண்ட்னா ஏசியில் வந்து கூலிங் வரல, ஏசி ஆன் பண்ணால் கூலிங்கே வரல, வெறும் ஹீட்டாக தான் காற்று வருது, அதே மாதிரி த்ரோவும் கம்மியாக இருக்குது அப்படின்னாங்க. செக் பண்ணி பார்த்தல கூலிங் ஃபுல்லாக பிளாக், அப்புறம் லீக்கேஜ் இருக்க மாதிரி தெரியுது. ஸோ அதனால் இந்த வண்டியில் என்ன பண்ண போகிறோம்னா டேஷ் ரிமூவ் பண்ணிவிட்டு கூலிங் ஆயில் ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். வெளியே வந்து பம்பர்லாம் பிடிச்சிட்டு கண்டென்சர் ஃபுல்லாக வாஷ் பண்ணிவிட்டு கேஸ் அண்ட் ஆயில் வந்து ரீஃபில் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி பண்ணுறோம் அப்படின்றத பார்ப்போம். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரைக்கும் மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஏர் வந்து ரிலீஸ் பண்ணி விடுவோம். இங்கே இருக்கிற வைப்பர் இதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணணும், அப்புறம் பம்பர் ரிமூவ் பண்ணணும். ஸோ பார்ப்போம். பார்த்தீங்கன்னா பம்பர்லாம் ரிமூவ் பண்ணிட்டோம், கண்டென்சர் ரிமூவ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இங்கே வந்து வைப்பர் மோட்டரோட பிளாஸ்டிக், அப்புறம் இசிஎம் போர்டு எல்லாமே ரிமூவ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் ஏர் அடிச்சுட்டு ரேடியேட்டர் ப்ளஸ் கண்டென்சர் க்ளீன் பண்ணிட்டோன்னா உள்ள கேபின் உள்ள வந்து டேஷ் பிரிக்க வேண்டியது தான். பிஃபோர், இதுக்கப்புறம் க்ளீன் பண்ணப்போ ஆஃப்டர் பார்ப்பீங்க. ஸோ பார்ப்போம். கெமிக்கல் ஸ்ப்ரே பண்ண வேண்டியது தான். ஸோ கெமிக்கல் ஸ்ப்ரே பண்ணிட்டு ப்ரஷ் மூலமாக எல்லாத்தையும் அப்ளை பண்ணிவிட்டு அப்புறமா வாஷ் பண்ண வேண்டியது. பிஃபோர் அதுக்கப்புறம் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு பம்பர் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அடுத்து வந்து உள்ளே நம்ம டேஷ்போர்ட் பிடிக்க வேண்டியது தான். பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா கண்டென்சர் ரேடியேட்டர் டர்போ க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ இந்த இடத்துல ஒரு சில இடத்துல பிளாக் மார்க் மாதிரி இருக்குல்ல, ஸோ இதெல்லாம் வந்து பெயிண்ட் பண்ணியிருக்காங்க, அது மேலே பெயிண்ட் பட்டிருக்கு, அதனால தான் வந்து க்ளீன் ஆகிற மாதிரி இருக்குது. மற்றதெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் ஆகிடுச்சு. ஸோ பார்த்தாலே தெரியும், இது ஆக்சுவலாக டஸ்ட் இல்லை, இதுக்கு மேலே வந்து பெயிண்ட் பண்ணியிருக்காங்க போல், பெயிண்ட் அது மேலே ஏதோ பட்டிருக்கு, அதனால தான் அது வந்து பிளாக்காக இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் வந்து ஏசி டிப் அந்த வால்வை கழட்டணும், அப்புறம் ஹீட்டர் டிப்பை கழட்டிட்டு உள்ளே டேஷ்போர்ட் கழட்ட வேண்டியது தான். ஸோ பார்ப்போம். கூலிங் ஆயில் டியூப் வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிட்டோம், அதே மாதிரி ஹீட்டர் டியூபும் டிஸ்கனெக்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் வந்து டேஷ்போர்டு வந்து ரிமூவ் பண்ண வேண்டியது தான். ஆல்ரெடி நான் வந்து ரிட்ஸ் வந்து பிரிச்சிருக்கேன், சுசுகி ரிட்ஸ் வந்து அந்த லிங்க் கூட மேலே கார்டில் கொடுங்க, இல்லை இந்த வீடியோ எண்டில் கொடுக்குறேன். நீங்கள் இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு அதையும் போய் பாருங்கள். சேம் டு சேம் இதே மாதிரி தான் கல்ட்டுற ப்ராசஸ். ஒரு சில விஷயம் வந்து நான் இக்னோர் பண்ணிப்பேன், ஏன்னா அடிக்கடி திரும்ப பண்ணுறதுனால வந்து ஒரு சில விஷயம் நான் வந்து ஃபார்வர்ட் பண்ணியிருப்பேன், அது ஸ்கிப் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த வழக்கம் போல் அந்த சைடில் ஒரு 2 பிளாஸ்டிக் ரிமூவ் பண்ணணும், கீழே வந்து இது ரிமூவ் பண்ணணும்னா உள்ளே வந்து பஞ்சர் வரும், அது ரிமூவ் பண்ணணும். அப்புறம் அந்த பக்கம் அதே மாதிரி அந்த சைடில் நான் கழட்டிட்டேன். அப்புறம் இதை கழட்டணும்னா இந்த கீர் மெக்கானிசம் பிளாஸ்டிக் வருதுல்ல உள்ளே வரும், அது வந்து நம்ம கழட்டி தனியாக எடுத்துக்கணும். இது 2 பக்கமும் கேபிள் வரும் பாக்ஸில், அது இது வந்து எப்படின்னா டேஷ்போர்ட் ப்ளஸ் ஃப்ரேம் வந்து தனியாக வரும், ஏசி பாக்ஸ் வந்து தனியாக இருக்கும். ஸோ தனியாக அப்படி எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா டேஷ்போர்ட் கவுத்துட்டோம், அதே மாதிரி நீங்கள் இந்த ஏசி பாக்ஸ் நம்ம எடுத்துட்டோம். இதுக்கப்புறம் அதை போய் நம்ம பிரிக்க வேண்டியது தான். பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த பாக்ஸ், ஏசி பாக்ஸ். ஸோ இதெல்லாம் பிரிக்கணும், இது தனியாக எடுக்கணும். இதை அப்படியே பிரிச்சோன்னா உள்ளேருந்து கூலிங் ஆயில் எடுக்க வேண்டியது. ஸோ முதல்ல இது வந்து பிரிப்போம். பாக்ஸ் வந்து நம்ம பிரிச்சிட்டோம். ஸோ இதுதான் கூலிங் ஆயில் கண்டிஷன் பார்த்தா உங்களுக்கே தெரியும், ஃபுல்லாக பிளாக் ஆகிடுச்சு.
ஸோ இதில் தான் லீக்கேஜ். ஸோ இப்போ என்ன பண்ணணும், இந்த கூலிங் நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும். இது மாதிரி ப்ளோயர் மோட்டரை ஏர் அடித்து க்ளீன் பண்ண வேண்டியது தான். அப்புறம் பாக்ஸ் அசம்பிள் பண்ணி வண்டியில் மாட்ட வேண்டியது தான். பார்த்தீங்கன்னா ஓல்டு கூலிங் ஆயில், இது புது கூலிங் ஆயில் ப்ளஸ் வால்வு, அதே மாதிரி பாக்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டோம் ஃபுல்லாக. இதுக்கப்புறம் வந்து அசம்பிள் பண்ண வேண்டியது தான். இப்போ பார்த்தீங்கன்னா வண்டியில் வந்து ஏசி பாக்ஸ் வந்து உட்கார வச்சுட்டோம். டேஷ்போர்ட் இன்னும் மாட்டலை. அண்டு ஃப்ரண்ட்டில் பொறுத்த வரைக்கும் பம்பர் எல்லாமே ஃபினிஷ் பண்ணியாச்சு. அதேமாதிரி வைப்பர் மோட்ரு எல்லாமே மாட்டியாச்சு. ஈசிஎம் போர்டு எல்லாம் மட்டும் லைனில் எர்த் ஒயர்லாம் எல்லாம் கனெக்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் வந்து டேஷ்போர்டு கவுத்துட்டு நம்ம மாட்டது தான். அதே மாதிரி ப்ரெஷர் எடுத்து நிற்க வச்சிட்டோம். கிட்டத்தட்ட 1 ஹவருக்கு மேலே ஆக போகுது. இதுக்கப்புறம் வந்து ப்ரெஷர் ஒன்றும் இறங்கலை, அப்படியே தான் இருக்குது, கரெக்டாக இருக்குது. இதுக்கப்புறம் டேஷ்போர்டு எடுத்து வண்டியில் மாட்டிட்டு வண்டி ஸ்டார்டிங் கண்டிஷன் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கேஸும் ஆயில் வந்து ஃபில் பண்ண வேண்டியது தான். பார்ப்போம். பார்த்தீங்கன்னா வண்டியில் வந்து நம்ம கேஸ் போட்டோம், அதே மாதிரி ஆயிலும் போட்டாச்சு. இப்போ வந்து ஓடிக்கிட்டு இருக்குது. ஸோ போர்டிங் பார்த்தீங்கன்னா சில்லுன்னு இருக்குது. ஸோ உள்ளே போய் பார்ப்போம். ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா த்ரோவும் கூலிங்கும் நல்லாயிருக்கு. மார்னிங் செக் பண்ணும்போது வெறும் ஹீட்டாக தான் காற்று வந்துச்சு. அதே மாதிரி த்ரோவும் அந்தளவுக்கு இல்லை. கூலிங் ஆயில் ஃபுல்லாக பிளாக் ஆகிடுச்சு. அதே மாதிரி மைனூட்டாக லீக்கேஜ். ஸோ இந்த வண்டி பொறுத்த வரைக்கும் மாருதி சுசுகி ரிட்ஸ் டீசல் வண்டி. ஸோ இதில் வந்து கூலிங் ஆயில், எக்ஸ்பென்ஷன் வால்வு அண்ட் ஃபில்டர் வந்து புதுசாக இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். பழசை தூக்கிட்டு புதுசு போட்டிருக்கோம். அதர்வைஸ் வந்து நம்ம கண்டென்சர் வாஷ் பண்ணிட்டோம் அண்ட் டேஷ்போர்ட் ரிமூவ் பண்ணி ரீஃபிட்டிங் பண்ணியிருக்கோம். அண்ட் ஏசி கேஸ் அண்ட் கம்ப்ரஸர் ஆயில் வந்து ஃபில் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். ஸோ மார்னிங் ஆரம்பித்தோம், ஒரு 11 o'clock நினைக்கிறேன் ஆரம்பித்தோம். இப்போ வந்து கிட்டத்தட்ட வந்து 7:22 ஆச்சு. கிட்டத்தட்ட 7:30 மணி ஆயிடுச்சு, நைட் ஆயிடுச்சு. ஸோ வேலை முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் வண்டி டெலிவரி பண்ணிட்டேன். அண்ட் இந்த வீடியோ ஐ திங்க் வந்து 102வது வீடியோ இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து நான் சும்மா இந்த வீடியோ பார்க்குறவங்க கிட்ட ஒரு விஷயம் சொல்ல நினைக்கிறேன். அது என்னன்னா வந்து சேனலில் வந்து இந்த வீடியோ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா. ஸோ லாஸ்ட் 20 days வந்து சேனலில் வந்து கிட்டத்தட்ட வந்து 86.4 நினைக்கிறேன். 86.4% பீப்புள் வந்து யாருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க அப்படின்னு யூடியூப் காட்டி கொடுத்துருச்சு. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க, தாராளமாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணலாம், டிக்குது, ஐம் சாரி. ஸோ விருப்பமாக தாராளமாக நீங்கள் பண்ணலாம். நீங்கள் அப்படியே ஸ்கிப் பண்ணி போக தேவையில்ல. உங்களுக்கு இந்த கண்டென்ட் பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி வெயிட்டான கண்டென்ட் உங்களுக்கு தேவைப்படுது, ஏசி ரிலேட்டடாக ஒன்லி ஏசி ரிலேட்டடாக மட்டும் தேவைப்படுது, ரெகுலராக தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் என்ன பொறுக்கக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரணும், யூடியூப் மூலமாக வரணும் அப்படின்னு நினைத்துங்க. வழக்கம் போல எல்லா சேனலையும் சொல்கிற அதே டைலாக் தான். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் ஒன்றும் தேவை வீடியோ கீழே போயிடுங்க. சப்ஸ்கிரைபர் இருக்கும், அது கிளிக் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைபுன்னு வரும். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் இருக்கும், லைக் ஒரு பெல் சிம்பிள் இருக்கும். கிளிக் பண்ணிங்கன்னா ஆல்னு ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் நான் போகக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக காட்டும். நீங்கள் அதை போய் பார்த்துக்கலாம். அவ்வளோதான். ஜஸ்ட் டுடே அவ்வளோதான். மற்றபடி இந்த சேனலில் பொறுத்தவரைக்கும் ரெகுலராக வீடியோஸ் வராது. மாதத்துக்கு 1 வாரத்துக்கு 2 1 அப்படி தான் வரும். ரொம்ப கம்மியாக தான் வரும். ஏன்னா ரெகுலராக ரெக்கார்ட் பண்ண முடியாது, டெலிவரி ப்ரெஷராக இருக்குது. அண்ட் சேம் டைம் வந்து உங்களுக்கு காரி சர்வீஸ் தேவைப்படுது அப்படின்னா தயவு செஞ்சு முன்னாடியே எனக்கு கால் பண்ணுங்கள், இல்லை எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். டேரெக்டாக நான் கூகுள் நம்பர் லொகேஷன் கொடுத்துருக்கேன் அப்படி சொல்லிட்டு வண்டி எடுத்து டேரெக்டாக வந்துடுறேன். இங்கே ஆல்ரெடி வண்டிங்க நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பேன். உங்கள் வண்டி நான் கன்சிடர் கூட பண்ண முடியாது, அந்த கொஞ்சம் பிஸியாக இருப்பேன். ஸோ சம்டைம்ஸ் நான் ஃப்ரீயாக தான் இருப்பேன். இப்போ சில நேரங்களில் வந்து ரொம்ப பிஸியாகிடும். எந்த பக்கம் நவர முடியாத அளவுக்கு ரொம்ப பிஸியாக இருக்கும். டக்கு டக்குன்னு அந்த வேலையை முடிக்கணும் அப்படின்ற அளவுக்கு ரொம்ப ப்ரெஷராக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், உங்கள் வண்டி நான் வேலை பார்க்கணும், இல்லை உங்களுக்கு வந்து அந்த என்ன ப்ராப்ளம், என்ன எஸ்டிமேட் அப்படின்ற நீங்கள் நினைக்கிறீங்கன்னா முதல்ல எனக்கு கால் பண்ணுங்கள். இல்லைன்னா எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். ஜஸ்ட் மெசேஜ் பண்ணுங்கள், நான் கன்சிடர் பண்ணுறேன். உங்களுக்கு ஒரு டேட் கொடுக்குறேன், அன்றைக்கி வாங்க, நம்ம செக் பண்ணி பார்ப்போம். சப்போஸ் அன்றைக்கே முடியும்னா நான் அன்றைக்கே வேலை பார்த்துக்குவேன். இல்லை ஒரு 2 days இல்லை 1 weekக்குள்ள அந்த வீக்கெண்டுக்குள்ள நம்ம அந்த வேலை முடிச்சிடலாம். ஓகேங்களா. ஸோ மேப் லொகேஷன் இருக்கு, பக்கத்தில் இருக்கு, போயிட்டு வந்தலாம்னு சொல்லிட்டு யாரும் கிளம்பி வந்துடாதீங்க. வந்தீங்கன்னா தயவு செஞ்சு நீங்கள் சும்மா தான் நிற்கணும். நம்ம வண்டிக்கு பார்க்கவே முடியாது. நீங்களே வெறுத்துறீங்க, என்னன்னா இவன் பார்க்கவே மாட்டேங்கிறான் அப்படின்னு. ரியாலிட்டி நடக்குது. அதனால நான் வந்து ஆன்லைனில் வரப்போறேங்க, ஃபியூச்சரில் வரப்போறவங்களுக்கு இப்போயே இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். உங்களுக்கு உங்கள் வண்டியில் ஏசி வேலை செய்யறனாலையோ பிரச்சனையே இல்லை உங்கள் வண்டி வந்து இந்த மாதிரி மாருதி சுசுகி ரிட்ஸ் டீசல் வண்டி சுத்தமாக கூலிங் வேறு அனலாக வருது, த்ரோவும் வரலனாலும் பிரச்சனையே இல்லை மழை காலத்தில் சும்மா ஏசி போட்டு சும்மா குளிர்ச்சியில் ஒரு குழு அனுபவிக்க நினைக்கிறீங்களா, அப்பவும் பிரச்சனையே இல்லை. சென்னை இன்ச்சி பின் பெஸ்ட்டாக கார் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். உங்கள் காருக்கு ஏசி சர்வீஸ் தேவைப்பட்டுச்சுன்னா கான்டெக்ட் பண்ணுங்க. கான்டெக்ட் டீடைல்ஸ் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் ப்ளஸ் கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் போய் செக் பண்ணுங்க. உங்களுக்கு தேவைப்படுச்சா முதல்ல எனக்கு கால் பண்ணுங்க. இல்லைனா கால் பண்ண விரும்பலன்னா ஜஸ்ட் நீங்கள் மெசேஜ் பண்ண கிளிக் பண்ணாலே போதும். கீழே வாட்ஸ்அப் லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணால் டேட்டா வாட்ஸ்அப் போயிடும். அதில் போய் நீங்கள் ஜஸ்ட் எனக்கு மெசேஜ் பண்ணால் போதும். நம்ம பேசலாம், நம்ம சேட் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து வாட் எவர் அப்படின்னு கன்சிடர் பண்ணிட்டு நான் உங்களுக்கு டேட் கொடுக்குறேன், அன்றைக்கி நீங்கள் வாங்க, நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இப்போ ரீசெண்டாக வந்து நிறைய பேர் வந்து கூகுள் மேப் ஃபாலோ பண்ணிட்டு டக்குன்னு எனக்கு இன்ஃபார்மே பண்ணாமல் டக்குன்னு வந்து வாசல் நிற்கிறாங்க. நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆல்ரெடி நான் வண்டி அதுக்கு அன்றைக்கி ஒரு நாள் வந்து இந்த வண்டி வேலை பார்ப்போம் அப்படி சொல்லிட்டு நான் ஒன்று எடுத்து புக் பண்ணி வேலை பார்த்துட்டு இருக்கேன். ஸோ இந்த வண்டி பாருங்கன்னா எனக்கு இந்த வண்டி முடிக்கிற ஸ்டேஜில் இருக்குமா அந்த வண்டி நான் பார்த்தோன்னா டைம் போயிடும். நான் உங்களுக்கு எஸ்டிமேட் கொடுத்துருவேன், இந்த டைமில் நான் உங்களுக்கு வேலை முடிச்சு கொடுத்துருவேன் அப்படின்னு இருப்பேன். அப்போ அந்த டைம்ல அந்த பண்ணலன்னா அவங்க கேட்பாங்க, என்னப்பா நான் ஒரு வேலையாக வந்தேன், நீ என்னப்பா விளையாட்டு
அவங்களுக்கு மன கஷ்டம். நான் இப்போ நாலா பக்கம் நான் வந்து ப்ரெஷர் பண்ண முடியாதுல்ல, நாலா பக்கம் நான் லாக் ஆக முடியாதுல்ல. ஸோ அதனால தான் இன்ஃபார்ம் பண்றேன். நீங்க உங்களுக்கு ஏசிஎஸ் தேவைப்படுது அப்படின்னா நீங்க தாராளமா வந்து எனக்கு முதல்ல இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. லைக் தட் மீன்ஸ் நான் ஆக்சுவலா எனக்கு கான்டாக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தேன். பட் நான் வீடியோ எங்கேயும் மென்ஷன் பண்ணல. ஆக்சுவலா நான் இந்த இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா, நான் இங்க ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ உங்க வண்டி நான் வேலை பார்க்கணும்னா இங்க ஒன்று முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணணும். இந்த இடத்துல வந்து நான் ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணணும். இன்ஃபார்ம் பண்ணிட்டுனா எனக்கு இங்க ஒரு இடத்துல வந்து ஹோல்ட் ஆயிடும். அதுக்கப்புறம் அந்த வண்டி எடுத்து பண்ணலாம். நீங்க திருப்பி வந்தீங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்படியே ஜாம் ஆன மாதிரி ஸ்டக் ஆயிடும். நான் வண்டி ரோட்ல வந்து பாட்டணும், ஒன்றும் பண்ண முடியாது. நான் ஜஸ்ட் செக் தான் பண்ண முடியும். ஒரு ப்ரொஃபஷனலாக நான் ஹேண்டில் பண்ணால் கொஞ்சம் எனக்கு டைம் கொடுங்க. முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணுங்க. நான் அதுக்கேற்ற மாதிரி இந்த வீக்கெண்டில் ஏதாவது ஷெட்யூல் இருக்கா, ஏதாவது வேலை வருதா, இல்லை கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கான்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி உங்கள் வண்டியை ஹெல்ப் நான் பண்ண முடியும். இப்போ வரைக்கும் ஆன்லைனில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இன்னும் ப்ரொஃபஷனலாக மூவ் பண்ணுவோம். நிறைய இருக்கு, ஃபியூச்சர் நிறைய விஷயங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தயவுசெய்து லைக் செய்வோம், கமெண்ட் செய்வோம், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துக்கு பெல் சிம்பிளை கிளிக் பண்ண மறக்காதீங்க. ஸோ அதுதான் கைஸ். ஸோ எப்போதும் சொல்கிறேன் அதே டைலாக் தான். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்ல நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து ஆக்சுவலாக வந்து 102வது வீடியோ. எப்படி சொல்கிறேன்னா நான் காட்டுறேன். ரைட், யூடியூப் லோட் ஆகுது, சுற்றிக்கிட்டே இருக்கு. சேனலில் இருக்கு 100 வீடியோ போட்டோம். ஆக்சுவலாக 102வது வீடியோ. ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும். இது வந்து 98 போட்டிருக்கேன். ஆக்சுவலாக 100வது வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணிட்டு பிரைவேட்டில் போட்டு வச்சிருக்கேன். ஏன்னா நான் வந்து எடிட் பண்ணுற வேலைக்கு. இன்னைக்கு வந்து ஆக்சுவலாக வந்து 21 செப்டம்பர் புதன்கிழமை. ஓகேங்களா, 2022. நீங்க 23 பாக்குறீங்களா, இல்ல 25 பாக்குறீங்களா, இல்ல எப்ப பாக்குறீங்க எனக்கு சத்தியமா தெரியல. ஆனா கண்டிப்பா நீங்க ஃபியூச்சர்ல பாப்பீங்க. நான் பாஸ்ட்ல வச்சிருந்த ஒரு விஷயத்த நீங்க கண்டிப்பா ஃபியூச்சர்ல பாக்கலாம். ஏன் நானே இந்த வீடியோ பாத்துக்கிட்டு இருக்கலாம். சோ ஒருவேளை இந்த வீடியோ நானே பாத்துக்கலாம். பர்சனலா என்கிட்ட சொல்லியிருக்கிற விஷயம் என்னன்னா, உனக்கே தெரியாம நீ கிறுக்குத்தனமா ஒரு விளையாட்டுத்தனமா ஒரு விஷயத்த ஆரம்பிச்சு வச்சிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு பாஸ்ட்ல இருக்க எனக்கு இது ஓகே அப்படிதான் தோணுது. ஃபியூச்சர்ல இருக்க உனக்கு எப்படி இருக்குன்னு தெரியல மிஸ் பார்கே, மிஸ்டர் பார்கே, மிஸ்டர் மாணிக்கம். ஐ டோன்ட் நோ நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் நம்ம ஏதோ வாழ்க்கை போற போக்கில் நம்ம போயிட்டு இருக்கோம். அது ஏதோ ஒரு போக்கில் நம்ம கொண்டு போயிட்டு இருக்கு. அப்படியே போகட்டும். இன்னாலும் போலும் என்னாலும் இனிதாகவே அமையட்டும். அவ்வளவுதான். இது வந்து எனக்கு நானே ஃபியூச்சர்ல நான் ஒரு வருஷம் கழிச்சு 2023 நான் இந்த வீடியோ திரும்பி பிளே பண்ணி கேட்பேன். கண்டிப்பா கேட்பேன். என்ன ஏன்டா இப்படி வளைந்து வச்சிருக்கேன்னு என்ன நானே திட்டி இருப்பேன். ஸோ டோன்ட் வெரி. ஓகேவா, இது ஜஸ்ட் பிகினிங் தான். இதுக்கப்புறம் நம்ம ஃபியூச்சர் நிறைய விஷயங்கள் செய்ய வேண்டியது இருக்கு. ஸோ கடந்த காலம் நான், என்னை மறந்து விடாதே. உன் எதிர்காலம் நான் தான். இப்ப இருக்குமே அடுத்த ஃபியூச்சர்ல அடுத்த நாட்கள் கடந்தான போகுது. ஸோ இன்னாலும் இனியாலும் அமைந்தது. ஸோ வீடியோ பார்த்த அனைத்து நல்லவங்களுக்கும் நன்றி. ஸோ வீடியோ முடிடா, டைம் ஆகுது. ஓகே, ஃபைனலி ரெஸ்ட் இன் பீஸ். இன்னொரு ஆசமான வீடியோ பார்க்கலாம். நன்றி, வணக்கம், டாடா, பை பாய்.